ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ட்ராவல் vlog தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன் துபாய் ட்ரிப் போகிறோன்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நாங்கள் கிளம்புனதுலேருந்து அங்கே ஹோட்டல் ரூம் ரீச் ஆகிற வரைக்கும் என்ன பண்ணோங்கிற வீடியோ தான் வந்து இப்போ பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மார்னிங் எழுந்திரிச்சு இட்லி கார சட்னி வந்து பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து பேக் பண்ணிட்டேன். நாங்கள் 7:30க்கே வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். ஸோ அதனால் பிரேக்ஃபாஸ்ட் பேக் பண்ணிவிட்டு குட்டீஸ்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க. நாங்களாம் ரெடி ஆகிட்டு அப்புறம் லாஸ்ட்டாக தான் அவங்கள எழுப்பிவிட்டோம். சுட சுட வந்து ஸ்ட்ராங்காக வந்து ஒரு ஃபில்டர் காஃபி போட்டு குடிச்சிட்டு நாங்களும் வந்து கிளம்பிட்டோம். வீடெல்லாம் வந்து நைட்டே வந்து மோஸ்ட்லி எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அங்கே கிச்சன்லேயும் வந்து எல்லாம் மார்னிங் இட்லி எல்லாம் செஞ்சது எல்லாம் வந்து செஞ்சு முடிச்சுட்டு பேக் பண்ணிவிட்டு கிச்சனும் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ அப்போ தான் வந்து திரும்ப ரிட்டர்ன் வரப்போ வந்து நீட்டாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். அதனால் ஸோ லக்கேஜ்லாம் வெளியில் எடுத்து வச்சுட்டு கிளம்பியாச்சு. மிதுன் தெபு 2 பேரும் குஷியாக ரெடி ஆகிட்டாங்க. நாங்கள் பை ரோட் போனதுனால ஒரு 7:30க்கெலாம் வந்து மார்னிங் 7:30க்கெலாம் வந்து கிளம்பிட்டோம் காரில் போனதுனால. மஸ்கட்லேருந்து துபாய்க்கு வந்து ஒரு 4.5 to 5 hours ஆகும். அங்கே பார்டரில் வந்து செக்கிங்க்கு வந்து கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அதனால் நாங்கள் போய் ரீச் ஆகிறதுக்கு ஒரு 2:30 ஆயிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ போகிற வழியில் வந்து நான் என்னெல்லாம் பார்த்தோம் என்ன பண்ணோங்கிறத வந்து நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். பை ரோட் போகிறப்ப எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நீங்களும் எங்கள் கூட ட்ராவல் பண்ணுங்கள், வாங்க போகலாம். ஸோ இப்போ ஒமான் துபாய் பார்டர் வந்து வந்தாச்சு. ஸோ இங்கே தான் வந்து கஸ்டம்ஸில் போய் உள்ளார வந்து செக்கிங்லாம் முடிச்சுட்டு
ஒமான்லேருந்து எக்ஸிட் அடிச்சுட்டு துபாய்க்கு என்ட்ரி போட்டு உள்ளார வந்தாச்சு, துபாய் உள்ளே வந்தாச்சு. ஸோ ஒமான் துபாய் பார்டர் வந்து ஹட்டாங்கிற பிளேஸில் வந்து இருக்குது. ஸோ அங்கே செக்கிங்க்கு கொஞ்சம் டைம் ஆச்சு, அதனால தான் ரீச் ஆக வந்து லேட் ஆனது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஷார்ஜா வந்தாச்சு. ஷார்ஜா மாஸ்க் தான் இது. ஹட்டாலேருந்து ஷார்ஜா வர்றதுக்கு ஒரு 1.5 hours ஆச்சு. ஸோ நான் வழியில் வந்து எதுவும் கவர் பண்ணல, ஸோ வீடியோ லென்த்தியாக போகுங்கிறதுனால. ஸோ இப்போ நம்ம துபாய்க்குள்ளே வந்துட்டோம். ஸோ வாங்க துபாய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பர்துபாய் ஏரியாவுக்கு வந்தாச்சு. ஸோ நாங்கள் இங்கே தான் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். இங்கே தான் ஹோட்டல் ரூம் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஸோ வாங்க இப்போ ஹோட்டல் ரூம் டூர் பார்க்கலாம். இதான் என்ட்ரன்ஸ்லேயே இங்கே பாத்ரூம் இருக்குது. அப்புறம் இங்கே வந்து ஒரு சோஃபா கம் பெட்டும் அப்புறம் டைனிங் டேபிள் இருந்துச்சு. அப்புறம் கிச்சன் ஏரியா இங்கே. ஸோ மைக்ரோவேவ் அப்புறம் டோஸ்டர் எல்லாம் கீழே வந்து டோஸ்டர் கெட்டில் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஹாபு. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து டீ, காஃபி, மில்க் பவுடர், சுகர் அந்த சாஷெட்லாம் இங்கே வச்சுருந்தாங்க. அப்புறம் கப்ஸ், கிளாஸ் எல்லாம் இருந்துச்சு. கெட்டில். அப்புறம் பேனும் வந்து குக் பண்ணுறதுக்கு வந்து பேன், கடாயெலாம் வச்சுருந்தாங்க. நான்ஸ்டிக் பேன்லாம் வந்து கபோர்ட்லேயே தான் வந்து வாஷிங் மிஷின் எல்லாம் இருந்துச்சு. ஸோ இந்த டோர் ஓப்பன் பண்ணி போனோன்னா இங்கே ஒரு பெட்ரூம். நெக்ஸ்ட் அந்த என்ட்ரன்ஸ் பக்கத்துலேயே வந்து பாத்ரூம் இருந்துச்சு. ஸோ
இது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற ஏரியா. அப்புறம் இங்கே வந்து கபோர்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த கபோர்டில் வந்து அயனிங் ஸ்டாண்டு, சேஃப்டி லாக்கர், அயன் பாக்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த இந்த ரூம் வந்து 7th ஃப்ளோரில் கார்னர் ரூமாக இருந்துச்சு. வியூ எதுவும் தெரியல. ஸோ அதனால் நாங்கள் வேறு ரூம் சேஞ்ச் பண்ணி தர சொல்லி கேட்டோம். ஸோ அவங்க ஹோட்டல்லே வந்து பக்கத்துலேயே ஆப்போசிட்டில் இன்னொரு ஹோட்டல் இருந்துச்சு. ஸோ அன்றைக்கி ஈவினிங்கே வந்து அந்த ஹோட்டலுக்கு வந்து நாங்கள் போயிட்டோம். ஸோ அந்த ஹோட்டலில் தான் நாங்கள் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம் 5 டேஸும். ஸோ அந்த ஹோட்டல் ரூம் டூர் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து போடுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நாங்கள் அன்றைக்கி நைட் வந்து தோ க்ரூஸ் போனோம். ஸோ நாங்கள் அங்கே என்ன என்ஜாய் பண்ணோம், என்னெல்லாம் பண்ணோன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.